இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் அம்மா ஹெர்பல் ஹேர் ஆயில். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றி மாவட்டம் வாய்ஸையில் இங்கு பார்க்கலாம். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போளூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி போன்ற 8 சட்டமன்ற தொகுதிகளில் திருவண்ணாமலை நட்சத்திர தொகுதியாகும். தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவேவேலு இத்தொகுதியில் மட்டும் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். கடந்த தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதிகளாக புதிய பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும், அண்ணாமலையார் கோவில் மாடவீதி, புதிய காய்கறி மார்க்கெட், கோவிலுக்கு யானை, மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் மற்றும் சாலைகள் மேம்படுத்தப்படும் போன்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டன. ஏறக்குறைய இவை அனைத்தும் செய்யப்பட்டன. இருப்பினும் கழகத்தின் வடக்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை 41 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இந்த மாவட்டங்களில் இளைஞர் அணி மாநாடுகள், வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடுகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மாநாடுகள் என பல்வேறு மாநாடுகள் நடத்தி வருகிறார். வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை 41 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி 3 சர்வே நடத்தியுள்ளனர். பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம், டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம் என 3 நிறுவனங்கள சர்வே எடுத்துள்ளன. ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் கழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது, மற்ற தொகுதிகளில் கழகம் முதலிடத்தில் உள்ளது. சேலம் பகுதிகளில் 11 தொகுதிகளில் 6 சாதகமாக உள்ளது என தகவல் செல்லப்பட்டு உள்ளது. 41 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி 3 சர்வே எடுத்ததில் விஜயின் தாக்கம் எவ்வளவு உள்ளது என்று சர்வேவும் எடுக்கப்பட்டது. 40% பேர் விஜயை ஆதரிக்கிறார்கள் என புள்ளி விபரங்கள் அறிக்கை அளித்துள்ளனர். அதிமுக தலைமையை பொறுத்தவரை அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை களம் காண சொல்ல அவர் திருவண்ணாமலை ஒன்றிச் செயலாளர் கலியபெருமாளுக்கு பணம் கட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏவேவேலுவை பொறுத்தவரை கிராமப்புற சாலைகளும் போடப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாநகரத்தில் கால்வாய் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் மாநகர சாலைகள் கந்தல் கோலமாக உள்ளன. போக்குவரத்து பிரச்சனையும் அதிகரிக்கிறது. மக்களிடம் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. மாவட்டத்தில் விவசாயிகள் உடனான மோதல் போக்கு பொய் வழக்குகள் போட வைத்து சிறைக்கு செல்ல வைத்தது. பொதுக்கூட்டம் ஒன்றில் கோவில் விவாரம் சம்பந்தமாக பேசி வன்னியா சமூகத்தை வம்புக்கு இழுத்தது. அகமுடையார் மற்றும் முதலியார் சமூகத்தை அடக்கியே வைத்திருக்க நினைப்பது. தலித் மக்கள் வாழும் வாக்கு சாவடிகளை பிரித்து வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் செய்வதில் குளறுபடியை ஏற்படுத்தியது போன்ற காரணங்களால் அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சி தலைவர் சி சண்முகத்தை திருவண்ணாமலையில் களம் இறக்கி அவரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைக்கவும் அக்கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு அமைச்சரை முடக்குவதால் வடக்கு மண்டலத்தில் 41 சட்டமன்ற தொகுதிகளில் 30 தொகுதிகளை தக்க வைக்கலாம் என்பது கணக்கு. இது தவிர ஏவேவேலு மீது அதிருப்தியில் இருக்கும் முதலியார், வன்னியர், தலித் சமூக வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்பது கணக்கு. இத்தொகுதியில் முதலியார்கள், வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தினர் அதிகமுள்ளனர். வெற்றியை தீர்மானிப்பதில் சிறுபான்மையினர் வாக்குகள் முக்கிய பங்குள்ளது. திருவண்ணாமலை தொகுதியில் திமுக 8 முறை வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 29 ஆண்டுகளாக திமுகவை எந்த கட்சியும் வெல்ல முடியவில்லை. அதற்கு முன்னர் காங்கிரஸ் 6 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக இங்கு 1 முறை கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.